வணக்கம். டே 2 பிராக்டிஸ் முடிச்சிருந்திருப்பீங்க. இப்ப டே 3க்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல என்ன நடந்திருக்கும்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் சிந்தனைகள்லயும், 2வது பிராக்டிஸ்ல ஓரளவுக்கு அவேர்னஸ் உங்களோட எமோஷன்ஸ்லயும் வேலை செஞ்சிருக்கும். ஸோ ஒரு எமோஷன் வருது அப்படின்னாலே, அதாவது ஒரு உணர்ச்சி வெளிய வருதுன்னாலே, அதுக்கு முன்னாடி நம்மளே போய் அதை மாத்தி அமைச்சிட முடியுங்கிற ஒரு அவேர்னஸ் இப்ப உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுன்றத நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க 3 டேக்கு கண்டிப்பா கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ஸோ 3 டேல என்ன நடந்திருக்கும்? ஓகே. 3 டேல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல டயபெட்டிக் பொறுத்தவரைக்கும் நெறைய இடத்துல நாங்க நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஏன் சிலருக்கு அந்த டயபெட்டிக் சிம்ப்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சிலருக்கு ஏன் வந்து நார்மலா இருக்கு. அப்படின்னும்போது, அவங்களுக்கு ஒரே இடத்துல மாத்திரம் ஒரு சில விஷயத்த அவங்க வாழ்க்கையில ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்கவே முடியாத இடத்துல அவங்களுக்கு அதுலருந்து மீண்டு வரவும் முடியாது. அது ஒரு பெரிய பெயினா மாறியிருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் சிம்ப்டம்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதாவது அவங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல நார்மலா கொண்டு வரது ஈஸியா இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, "நான் இந்த எக்ஸர்சைஸ் பண்றேன், அது பண்றேன். எனக்கு வந்து ஃபுட்ல கண்ட்ரோல் வச்சிருக்கேன். ஏன் எனக்கு வந்து அதிகமாகுதுன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பேசும்போது தான் தெரியும், சில நிகழ்வுகள அவங்கனால ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி நடந்துச்சு? அவங்க ரொம்ப ஸ்டெப்பானா, "எனக்கு இது பிடிக்கல. இது நடந்திருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாம போறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, டே 3 பிராக்டிஸே அந்த அக்செப்டன்ஸ் பிஹேவியர ஸ்டிமுலேட் பண்றது. அக்செப்டன்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். நாங்க நெறைய பேர பார்த்ததுனால என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஒரு விஷயத்த ஏத்துக்கும்போது மனசு அவ்ளோ லேசா மாறுது. அப்ப ஏத்துக்கும்போது உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேச்சுரல்னு ஒண்ணு இருக்கு. நேச்சர் இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. நேச்சர் சார்ந்த சில விஷயங்கள் நம்மள வாழ தான் வைக்குது. நம்மளோட ஆரோக்கியத்த அதிகம் தான் பண்ணி குடுக்குது. நம்ம எப்பவுமே இந்த லாஸ்ட் டே நேச்சுரலா தான் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதாவது நம்மளோட ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியமா தான் இருப்போம். அப்ப எங்க அது வந்து மாறுபடுது அப்படின்னா, நமக்கு ஒண்ணு நடந்திருக்கும். அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சே, எனக்கு அத ஏத்துக்க முடியலன்ற அந்த இடம் வந்து நம்மள இன்னும் இன்னும் அதிகமா வருத்தத்துக்கு எடுத்துட்டு போயிருது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்மளோட முடிவுகளையோ, நமக்கு நடக்க போற விஷயங்களையோ, நமக்கு ஃபேவரா மாத்தப் போகுது அப்படிங்கிறது தான். நீங்க எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்களோட வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஜென்ரலா பிரச்சனைகள் நாங்க பார்த்த வரைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் சிலர் சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு. ஆனாலும் அங்கேயும் இங்கேயும் ஃபினான்ஷியலா லாக் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாரி. அதுல நல்லாவே வாழ்ந்திருப்பாங்க சிலர். நல்ல பிசினஸ் பண்ணி அந்த மாரிலாம் வாழ்ந்திருப்பாங்க. சில நேரம் ஏதாவது லாஸஸ் நடக்கும். அப்ப அந்த இடத்துல அதை அவங்களால ஏத்துக்க முடியாது. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இது ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏத்துக்கிறதுங்கிறது, அதோட முடிவ வந்து அவங்களுக்கே ஃபேவரா மாத்தும். அப்ப இட்ஸ் ஓகே. இது இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு அவங்க ஏத்துக்கும்போது, முடிவுனா என்னன்னா, இயற்கை ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, நம்ம சரின்னு சொல்லிட்டோம்னா, நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பும், அனுபவம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி அந்த முடிவு மாறிரும். நம்ம இயற்கை ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, நம்ம ஏன் இப்படி நடக்குது? ஐயோ! எனக்கு வேணான்னும்போது, அப்பதான் அந்த முடிவு நம்மளுக்கு ஆபத்தா மாறுது. அப்போ இப்போ ஒரு தொழில் செஞ்சிருக்காங்க, லாஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து லாஸஸ நம்மளால ஏத்துக்க முடியல. இப்ப நம்மளுக்கு ஒரு மாரி வலி உருவாகுது அப்படின்னா, அந்த வலிய ஃபர்ஸ்ட்டு வெளியில வந்துட்டு, இட்ஸ் ஓகே. இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னும்போது, நம்மளுக்கு இதோட முடிவு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஃபேவரா மாறுது. அப்படின்னா என்ன மீனிங்னா, இத விட இன்னும் நல்ல மாதிரியான ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல இதுல எவ்ளோ லாஸ் ஆச்சோ, அதுலருந்து டபுள் த டைம் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வேற ஒரு விஷயம் நடக்கிறதுக்காகவோ ஒரு சேனல் ஒண்ணு உருவாகுதுன்னு அர்த்தம். ஆனா, அது எப்போ உண்மையா மாறும்னா, நம்ம ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான். சிலர் வாழ்க்கை முறைகள்ல அவங்க சொல்லுவாங்க. ஆ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் எதிர்பார்க்கல. கல்யாணமாகி 20, 25 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையே பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமா பெண்கள். ஸோ அப்போ நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், அப்படிலாம் வாழ்ந்தேன். நான் கல்யாணம் பண்ணி வந்து எனக்கு எதுவுமே நிம்மதி இல்ல. எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த அக்செப்டன்ஸ் மட்டும். இட்ஸ் ஓகே. எனக்கு வந்துட்டேன். நான் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப குழந்தைகள்லாம் இருக்காங்க. எனக்கு இது ஓகே தான். நல்லா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி நல்லா இல்லனாலும், ஒரு செகண்ட் நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே அப்டின்னா,
இப்போ முடிவு உங்களுக்கு ஃபேவராக மாறுறது. என்ன முடிவு இருக்குது இதில்? இப்போ இந்த செகண்டில் முடிவு என்னென்னா, உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்திருக்கு. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இட்ஸ் ஓகேன்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் முடிவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சூழலை உருவாக்கும். இதுதான் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நமக்கு இங்கே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரே ஒரு ஃபோக்கஸ். இப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னா, ஏற்றுக்கும் போது 2 விஷயம் நடக்குது மூளையில். அதாவது நம்மளோட பிரெயினில் வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நம்ம இட்ஸ் ஓகேன்னு நம்ம சொல்லும்போது, மூளைக்கு வந்து போராட வேண்டிய தேவை இருக்காது. அப்போ அந்த இடத்துல அது காமாவும் அமைதியாகவும் மாறுது. இப்போ அந்த காமா மாறும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வேலை பளு கம்மியாகும் போது உங்களுக்கு அன்வான்டாக உருவாகிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல ஆரோக்கியம்ன்றது இயல்பாக மாறும். இப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப லேசான ஒரு உணர்வு உருவாகுது. இந்த இடம் லேசான உணர்வுக்கு அப்புறம் நமக்கு வேணுங்கிற இடத்துல கவனம் வருது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் நடக்க போகுது. ஆனால் நம்ம ஏற்றுக்காத வரைக்கும் நம்மளோட உடல் பாரமாகவே தான் இருக்கும். அந்த இடத்துல வலிகளும் வேதனைகளும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதை ஏற்றுக்க முடியல, அது கஷ்டமாக இருக்குது. அதனால நம்மளோட வலிகள் அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அக்செப்டன்ஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது நம்மளோட டயபெட்டிக் சிம்டம்ஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சுகர் லெவல் எப்பவும் பேலன்ஸ்டாக இருக்கும். எப்போனா எதையாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா இட்ஸ் ஓகே. வயசானவங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க அந்த வீட்டில் இருக்காங்க, குழந்தைங்க ஓடி வந்து எல்லாத்தையும் குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஐயோ எனக்கு இப்படிலாம் ஆகுதே, இவங்களோட பிஹேவியர்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அவங்க பண்ணுற சத்தங்கள், அவங்க பண்ணுற குறும்புத்தனங்கள் அதெல்லாம் ரொம்ப பாரமாக தெரியுது. அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பாருங்கள். அந்த குழந்தைங்க எத்தனை கத்தினாலும் எத்தனை சத்தம் போட்டாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கான இணைப்பு அதிகமாகும். அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உருவாகும். அந்த அந்த இடமே ஒரு புதுமையாக மாறுறதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாரம் இருக்காது, நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மாறிடும். இந்த மாதிரி எத்தனையோ தருணங்களை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அக்செப்டிங் செல்ஃப் அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நம்ம ஒன்று ஏற்றுக்கணும், ஆனால் அது நம்மளுக்கு பழக்கமாகலை, ஒரு மாதிரி பாரமாக தான் நம்ம பழகியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃபாக வந்துடணும். இப்போ செல்ஃபாக நம்மளை சார்ந்த குணாதிசயங்கள், இல்லை நம்ம சார்ந்த அப்பியரன்ஸ் வைஸ்லேயோ, இல்லை நமக்குன்னு இருக்கக்கூடிய சில குண நலன்கள் சார்ந்தும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மள்கிட்ட சில நேரம் வந்து பங்க்சுவலாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம லேட்டாக போவோம். இல்லை சில நேரம் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைப்போம், ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுவோம். எதையுமே ஆன் டைம் பண்ணலான்னு நினைப்போம், ஆனால் வந்து சில நேரம் ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் நமக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டன்ஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்போ திடீர்னு கோவப்படுறேன், கத்துறேன், ஸோ ஓகே, எனக்கு அது தப்பாக தெரியல அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே சார்ந்த, அதாவது செல்ஃபாக எனக்கு என்னை பிடிக்குங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்துறது தான் அக்செப்டன்ஸ் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிறத நம்ம எழுதி வச்சுட்டு, இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கான ப்ராக்டிஸில் நம்ம இன்வால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களோட மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ நமக்குள்ள போராட்டம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ நம்மக்கிட்ட ஏதாவது தவறுன்னு நம்ம நினச்சோன்னாலே அங்கே போராட்டம் தான். அப்போ தவறுங்கிறது இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குணாதிசயங்களுமே இயற்கை சார்ந்தது. ஸோ அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு நம்ம நம்பணும். அது தேவைன்றதை இந்த இடத்துல நம்ம ரொம்பவுமே அழுத்தமாக நமக்குள்ளே சொல்லிக்கணும். ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை நான் பங்க்சுவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் லேட்டாக போகிறேன், அது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் தப்பு தான போது அந்த இடத்துல பிரெயினுக்கு பாரம் அது கொடுத்துடக்கூடாது. அதாவது டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் இந்த பாரங்கள்னு சொல்லக்கூடிய மன பாரங்கள்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்மளோட சர்க்கரை நோயோட வீரியத்தை அதிகப்படுத்திடுது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சது, அது சரியாகாமல் அதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் வரைக்கும் போகிற மாதிரியெல்லாம் உருவாகுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ அந்த பாரங்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம சில பயிற்சிகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம செல்ஃப் அக்செப்டன்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நான் பங்க்சுவலாக இல்லை ஆனால் இட்ஸ் ஓகேன்னு நம்ம சொல்கிறோம்,
உங்களுக்கு என்ன தோணுது? இருந்தா நல்லா இருக்குமே, அது சந்தோஷமா இருக்கே. ஓகே. அப்ப நம்ம அதை எழுதி வச்சுக்கணும். நான் பங்க்சுவலா இருக்கணும், நான் காமா இருக்கணும், நான் ஆக்டிவா இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் இன்வால்வா இருக்கணும் அப்படின்னா அதை எழுதி வச்சுட்டு, இல்லாததுக்கு வருத்தப்படுறத விட்டுட்டு, இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்ப ஆக்டிவா இருக்கோம். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் சுறுசுறுப்பா காலையில எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் நிறைய வேலையை செஞ்ச மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கற்பனையை கொண்டு வந்து பார்க்கறது. அதே மாதிரி சில சூழல்கள் ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரி இருக்கு. யாரும் நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்ம காமா இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள கற்பனையா கொண்டு வரது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே உங்களோட சர்க்கரை நோய் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள இருந்து முழுமையா வெளியேத்திட்டு, உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கைய அது குடுத்துட்டே இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவான சில விஷயங்கள் உங்க மூளையிலேருந்து போக போக, ஒரு பாசிட்டிவான புதுமை ஒண்ணு உருவாகும்போது, அதுல ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷமும் உருவாக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்களோ, இல்ல நம்மளோட அப்பியரன்ஸ சார்ந்த சில விஷயங்களோ நம்ம பாதிச்சது அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட்டு ஏத்துக்கும்போது, அதோட முடிவுல நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறது மூலியமா அது நடக்கவும் செய்யுது. 2வது மனப்போராட்டங்களுக்கு இங்க வந்து யாருனாலயும் பதில் சொல்ல முடியாது. உங்க கூடயே தான் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற போராட்டத்தினா அவங்களால உணர்ந்து பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு தீர்வுமே அ உங்களுக்குள்ள தான் இருக்கு. அப்ப ஏன்னா இதெல்லாமே வந்து உங்களோட டயபெட்டிக் சிம்ப்டம்ஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அடிக்கடி ஞாபகத்துக்கு நம்ம வந்துட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, நீங்க வெளிய போறீங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு. அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்குறீங்க. ஆனா அவங்க உங்கள பார்க்காத மாரியே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது பார்த்தும் பார்க்காத மாரி இருக்காங்க. அப்படிங்கிற மாரி உங்களுக்குள்ள அது ஓட ஆரம்பிக்குது. இப்ப நீங்க திரும்ப வந்து என்ன உங்களுக்குள்ள சொல்லிக்கலாம் அப்படின்னா, இல்ல, இல்ல அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இல்ல தனியா வந்து என்கிட்ட நல்லா பேசலாம்னு நெனச்சிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்கள நீங்க ஆறுதல் படுத்த கத்துக்கணும். ஏன்னா, இப்ப ஆறுதல் படுத்துறதுங்கிறதே நம்மளோட மனசு சு இயல்பா நம்மளே நிம்மதிக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு டெக்னிக். அப்போ நம்மளை நம்ம தான் ஆறுதல் படுத்திக்கணும். யாருனாலயும் வந்து ஆறுதல் படுத்த முடியாது. ஏன்னா ஒரு குட்டி நிகழ்வு தான் அந்த இடத்துல நம்ம மனசு எந்த மாரி கஷ்டப்படுதுங்கிறத மத்தவங்கனால உணர முடியாது. இப்ப நீங்க வண்டியில வேகமா போறீங்க. உங்க மேல தான் தப்பு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம மேல தப்பு இருக்கே, நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்றத நம்ம ரொம்ப போராட ஆரம்பிச்சுட்டோம்னா, அந்த இடத்துல கஷ்டமாயிரும். அதுக்கு பதிலா நம்ம பண்ணது சரிதான். இப்ப இந்த இடத்துல பண்ணது சரிதான்னும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ! நம்ம தப்பு பண்றோமோ? அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஒரு போராட்டம் உருவாகாம உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல, இல்ல நான் பண்ணது சரிதான். இந்த சூழலுக்கு இப்படிதான் வந்திருக்கும். அப்படிங்கிற மாரி உங்களையே நீங்க கன்சோல் பண்ணிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாரி ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதோட சேர்ந்து, நமக்கு தேவை நம்மளோட அ உடல் சார்ந்த ஒரு விதமான ஆரோக்கியம். அப்ப நம்ம சர்க்கரை நோயோட அ வீரியம் அதிகமாகறது எல்லாமே வந்து இந்த மாரி உருவாகுற மனப்போராட்டத்துல. மனப்போராட்டம் இல்லாம பார்த்துக்கிட்டோம்னாலே நம்மளோட ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப இயல்பா மாறிரும். செல்ஃப் அக்செப்டன்ஸ பிராக்டிஸ் பண்ண கத்துக்கிறது. 2வது அக்செப்டிங் அதர்ஸ். நம்மள சார்ந்தோர், நம்ம கூட வாழ்றவங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். அது இயற்கையின்படி அது அவங்களோட வாழ்க்கைக்காக வந்திருக்கும். அதாவது சர்வைவல். அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சிட முடியாது. ஸோ அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்றதுக்காக சில குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நமக்கு அது வந்து சேரும்போது கொஞ்சம் கடினமாவோ, இல்ல ஏத்துக்க முடியாததாவோ மாறும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 60% இயற்கையாவே ஒருத்தவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கும். அதே சமயத்துல 40% அது அவங்க வாழ்க்கை வாழ்றதுக்காக மாற்றியமைக்கப்பட்ட குணங்கள். அதை போய் நம்ம டச் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அவங்க கத்துவாங்க, இல்ல டென்ஷன் ஆவாங்க, தேவையில்லாதத பேசுவாங்க. ஒரு சூழல்ல அந்த இடத்துக்கு முரண்பாடான கருத்த சொல்லலாம். இதெல்லாமே சென்சிட்டிவ் சார்ந்தது. ஸோ அதையெல்லாம் நம்ம டச் பண்ணாம, அவங்களோட 60% நல்ல குணங்கள பேச ஆரம்பிச்சுட்டோம்னா, இந்த சூழ்நிலையில யாருமே மனக்காயங்கள் இல்லாம இருந்துற முடியும். அப்ப அந்த மனக்காயங்கள் இல்லாம இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களோட அக்செப்டன்ஸ். ஓகே. இவங்க இப்படி இருக்காங்க. ஆ இட்ஸ் ஓகே. அவங்கள ஏத்துக்கலாம். அப்படிங்கிற மாரியான அக்செப்டன்ஸ் அதிகமாயிருச்சுனாலே, மோஸ்ட்லி இந்த செஷனுக்கு அப்புறம் எனக்கு நெறைய டயபெட்டிக் பீப்பிள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நார்மலான சுகர் லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா, இப்ப சிலர்லாம் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அ மன ரீதியா பாதிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் டயபெட்டிக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
அவங்க ரொம்ப காலமாக சில விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களோட ஹைரார்கி லெவலில் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்ததுபடி அந்த வேலை வந்து அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை அது சரின்னு நினச்சிருப்பாங்க. பட் மேலதிகாரி சொல்லும்போது அவங்கள ஏற்றுக்க முடியாது இவங்கனால. ஸோ அது ரொம்ப மனசுக்கு பாரமாகவே இருந்திருக்கும். அதையே இந்த நேரத்தில் அவங்க சொல்லி காமிப்பாங்க என்கிட்ட. நான் இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இட்ஸ் ஓகேன்னு தோணுது, அவங்கள ஏற்றுக்கிட்டேன், இப்போ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது, நான் போய் செக் பண்ணால் எனக்கும் சுகர் லெவல் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ சுகர் லெவல் நமக்கு நார்மலாக இருக்கணும், நம்மளோட பாடி ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளுதல், மனிதர்களுடைய தவறான பிஹேவியர்ஸ் ஆர் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நம்மளை காயப்படுத்துதுன்னு நினச்சோன்னா அதை அட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்களோட நல்ல விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாலே இந்த சூழல் வந்து பாசிட்டிவாக மாறிடுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்போ ஒருத்தங்களோட குணாதிசயங்கள் தவறாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுவது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். அதை ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாலுமே இங்கே நம்ம உடலுக்கு தான் கெடுதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதையுமே ஏற்றுக்கணும். அதே சமயத்தில் இவங்க ரொம்ப உங்களுக்கு முக்கியமானவங்களா இருக்காங்க. இப்போ உங்களோட ஸ்பௌஸ் அவங்க அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா அவங்க என்ன பண்ணால் பிடிக்குமோ அதையே நீங்கள் எழுதி வச்சு அதையே நீங்கள் கற்பனையாக கொண்டு போனீங்கனாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு அது நல்லா தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மனபாரமும் கம்மியாகும், உங்களோட உடல்லையும் சில நார்மலான விஷயங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அக்செப்டிங் அதர்ஸ், மற்றவங்களோட இயல்புகளை ஏற்றுக்கொள்வதுமே நம்மளோட சர்க்கரை நோயிற்கான மருந்துங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது அக்செப்டிங் சிச்சுவேஷன், சூழல்களை ஏற்றுக்கிறது. சில சூழல்கள் உருவாகும், விதவிதமாக உருவாகும். இப்போ உங்களுக்கு பொண்ணு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் சொந்த ஊர்லேயே பண்ணலான்னு நினச்சிங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஒருத்தங்க அமைஞ்சிருக்காங்க. அப்போ உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூழலை அதோட முடிவு ரொம்பவுமே உங்களுக்கு நன்மையாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் ஐயோ எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பாரமாக மாற்றினீங்கனாலுமே அந்த இடத்துல உங்கள் உடலில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த சூழலாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு 50 55 வயசுக்கு மேலே சில சூழல்கள், அந்த சூழல்கள் வரும்போதே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக, இல்லை எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக வச்சுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப காமாக இயல்பாக வச்சுக்கிட்டு, ஸோ ஓகே ஏதோ ஒரு சூழல் வருதுன்னா அது ஏதோ ஒரு நல்லது தான் பண்ண போகுது, எப்போவுமே உங்களுக்குள்ள சம்திங் குட் இஸ் ஹேப்பனிங்கிறத ஆழமாக உங்களுக்குள்ள சொல்லி பழகிக்கணும். ஏதோ நல்லது நடக்க போகுது, ஏதோ பாரமான ஒரு நியூஸ் கேட்டிங்கன்னா இல்லை இல்லை ஏதோ நல்லது நடக்க போகுது. இப்போ அந்த நல்லது என்னங்கிறத உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்து எழுதி அதையெல்லாம் உங்களுக்குள்ளே கொண்டு போய்க்கணும். நல்லதுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க, திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது, அப்போ உங்களோட குழந்தைங்க அப்போ தான் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் போகிறாங்க. அப்போ சடனாக எப்படிடா நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்னும் போது நீங்கள் இட்ஸ் ஓகே ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னா அந்த நல்லதுங்கிறது என்ன, உங்கள் கூடயும் உங்கள் குழந்தைங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் ஒன்று உருவாகும், அந்த சூழல் ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைகளுக்கும் லீவ் டைமில் உங்கள் கூட வந்து இருக்கலாம், உங்களுக்கும் லீவ் அதிகமாக கிடைக்குது உங்களோட எக்ஸாம் டைமில் கூட இருக்க மாதிரி, இந்த மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு வேறு சூழல்கள் உங்களுக்கு அழகாக அமையும். அப்போ என்ன ஆகும்னா சந்தோஷம் மல்டிப்ளை தான் ஆகும் பொழுது அந்த இடத்துல சோகங்கள் உருவாகாது. அதே சோகம் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம உடல்நிலையில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு யாருமே பொறுப்பாக முடியாது. சில மருந்து மாத்திரைகள் இருக்கலாம், ஆனாலுமே அந்த மருந்து மாத்திரை உட்கொண்டாலுமே அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் ஆபத்துகளும் நம்மளை விட்டு போகவே போகாது. அது சீக்கிரமாகவே நம்மளோட வாழ்நாளை குறைக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை மாத்திரம் கொண்டு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ ஏற்றுக்கிறது எப்படி, அதுக்கான பயிற்சி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராக்டிஸை உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ் உங்கள் ப்ரெத் ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. ப்ரீத் இன், ப்ரீத் ஹோல்ட் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க, 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க.
இந்த பிரீத் ஹோல்டு பண்ணும்போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. என்ன மனசை காயப்படுத்துகிற எண்ணங்களையும் ஹோல்டு தான் பண்ணும், அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது இப்போ உங்களுக்குள்ள தோணுது. உங்களோட ஆரோக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டிங்கிறது இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்களோட கைகளை கவனித்து பார்க்குறீங்க. உங்கள் 2 கைகளையுமே விரல்களை மட்டும் மூடி நல்லா இறுக்கமாக வச்சுக்கிறீங்க. 5 செகண்ட்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கிறீங்க. 1 2 3 4 5 அப்படியே ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக உங்கள் கைகளோட இறுக்கத்தை தளர்த்த ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே தளர்த்தி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க விரல்களை. இப்படி ஸ்லோவாக ஓப்பன் பண்ணும்போது இந்த கை விரல்கள் நார்மல் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ரிலாக்ஸ் ஃபீல் உருவாகுது. நீங்கள் டைட்டாக மூடி நீங்கள் வச்சுருக்கும் போதே அந்த இடத்துல எந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணும்போது அதோட முடிவு ரிலாக்ஸாக இருக்குன்றது இப்போ தெரியுது. ஸோ எதையாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உணர்றதை இப்போ கவனிச்சு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட லைஃப்பை கவனிக்க முடியுது. எதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கலாங்கிறத அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் ரொம்பவுமே ஈஸியாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் மாறி இருக்கு. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் கால்களை மட்டும் கவனித்து பார்க்குறீங்க. உங்களோட கால் விரல்கள் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. ஒவ்வொரு விரலையும் அப்படியே ஃபீல் பண்ணி 2 கால் விரல்களையும் நல்லா இறுக்கமாக 5 செகண்ட்ஸ்க்கு மூடிக்கிறீங்க. 1 2 3 4 5 அப்படியே ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கால்களை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க விரல்களை. இப்போ உங்கள் கால்களில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று உருவாயிருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலோட ஒரு நம்பிக்கையும் உருவாகுது. ஏற்றுக்க தான் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு ஃபேவராக மாறுன்றது இப்போ தெரியுது. அப்படியே உங்களோட கண்களை மட்டும் கவனிக்கிறீங்க. கண்களை நல்லா இறுக்கமாக மூடிக்கிறீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 அப்படியே கண்களை நார்மல் கொண்டு வரீங்க. உங்கள் ஐ மசில்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸ் ஆனதுனால ஒரு நல்ல ஃபீலோடு இருக்கிறத அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி மாறி இருக்குன்றதையும் கவனித்து பார்க்க முடியுது. உங்கள் வீட்டு சூழல்கள், உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா இடத்துலையும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதை அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. உங்கள் உடலில் ரொம்ப பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஆரோக்கியமாக இருக்கீங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கான வேலைகளை இன்னும் ஆக்டிவாக செய்ய முடியுது. அப்படியே உங்களோட ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் பற்களை மட்டும் நல்லா இறுக்கமாக பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே எடுப்பீங்க. 1 2 3 4 5 அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் பண்ணுறீங்க. உங்களோட பற்களை, உங்களோட அந்த ஜா எல்லாமே நல்ல டைட்டாகி நார்மல் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல ரிலாக்ஸ்ட் ஃபீல் உருவாகுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டோட பாம் சென்டரில் அங்கே கவனித்து ப்ரீத்திங் அப்படியே நோஸ் வரைக்கும் வந்து லெஃப்ட் ஹேண்டோட பாம் சென்டரில் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க.
மாதிரி ஒரு ஃபியூ டைம்ஸ் பண்ணுறீங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வலது காலோட பாதத்தோட சென்டர் கவனிச்சு ப்ரீத்திங். இப்படியே அந்த ப்ரீத்திங்லேருந்து நோஸ் வரைக்கும் வந்து நோஸ்லேருந்து இடது காலோட பாதத்தோட சென்டர் கவனிச்சு ப்ரீத் அவுட். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு டீப் காம் ஸ்டேட்டில் உங்களையே அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட காம் இந்த மைண்டுக்குள்ளே உருவாகிறது எல்லாத்தையும் அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்றது. இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எப்போவுமே ஹெல்த்துக்கு தான். இப்போ ஹெல்த்துக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறி இருக்கு. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத்திங் ரைட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட். மறுபடியும் ப்ரீத்திங் லெஃப்ட் ஐ கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங் நெத்தி கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெத்தியை மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு காம் ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஸ்லோவாக உங்களுக்கு ஓகேன்னும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இந்த அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நீங்களே தனியாக இருக்கும்போது உங்களோட ஐஸ், உங்களோட டீத், உங்களோட ஃபிங்கர்ஸ், டோஸ், பிரெத் எல்லாத்தையுமே அட் அ டைமில் க்ளோஸ் டைட் பண்ணி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னொன்று இந்த ப்ராக்டிஸை செஞ்சுட்டே வர்றதுனால நம்மளுக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போகும் அப்படிங்கிறத ஆழமாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களோட மனசுக்குள்ளே நிம்மதியை உருவாக்குறதுக்கான ப்ராக்டிஸ். இதெல்லாம் பண்ண பண்ண உடலும் சேர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ இந்த பயிற்சியும் பண்ணுங்கள். மறுபடியும் 4th டேயில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.